தேர்தல் வாக்குறுதி 311 நம்மளுக்கு தானே. இன்னைக்கு இவ்வளவு சித்திரவதை பண்றாங்களே. நீங்க கொடுத்த வாக்குறுதி தான் நாங்க கேட்டோம். நான் கேட்குறேன், யோக்கியர்களா நீங்க 4 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த வாக்குறுதி, ஒவ்வொருத்தரும் வாக்குறுதி என்ன பதாகையா கையில பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆசிரியர் பணியை தவிர மற்ற எல்லா பணியும் ஒரு ஆசிரியருக்கு தரீங்க. போதா குறைக்கு எஸ்ஐஆர்னாவா சென்சஸ்னாவா எல்லாத்தையும் போடுறீங்க. அவங்க நியாயமான விஷயங்கள் கேட்டால் செய்யறதுக்கு என்ன? இவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெல்லும் தமிழ் பெண்களாக இருக்கட்டும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லாம் பக்கா ட்ராமா. அசோக் நகர் அரசு பள்ளியை மட்டும் நீங்கள் காட்டுறீங்க. புளியந்தோப்பில் இருக்கிற அரசு பள்ளியும் ஏன் அசோக் நகர் பள்ளி மாதிரி இல்லைன்னு நான் கேட்குறேன். இல்லை, இதனால தான் ஸ்கூலுக்கு வெளியே கூட குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு அரசு எடுக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு உள்ளேயே தொழிலாளர்கள் உருவாக்குற. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற உரிமை போராட்டங்கள், அதற்கு எதிரான காவல்துறை மற்றும் அரசினுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் பேசியிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆசிரியர்கள் போராட்டம் அவங்க தொடர்ந்து இப்போது ரீசெண்ட் டேஸாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வேறு இடத்துல கொண்டு விடப்பட்டாலும் திரும்பவும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் முன்ன மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களோட நினைவிடமாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில பகுதிகளில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆசிரியர்கள் போராட்டம் அவர்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு பார்க்குறீங்க, அண்ட் அவர்களை அரசு எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் போராட்ட களத்தில் கூட இருக்கிறவர், இந்த மாதிரியான போராட்டங்கள் போகிறவர். அதாவது அரசு எந்த போராட்டத்துக்கும் ஒரு நியாயமான ஒரு பரிவோடு அணுகலைன்றது ஒவ்வொரு போராட்டக்காரர்களுடைய உரைகள்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையாக இருக்குது. அவங்க காட்டக்கூடிய அதிருப்தி, போராட்ட களத்தில் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க அரசு எதிர்த்து அவங்க வைக்கக்கூடிய வசவுகள், இது எல்லாமே, அதுவும் அவங்க போராடுற காலம் ரொம்ப முக்கியமானது. எதை இந்த ஆளும் அரசு விமர்சனமாக சொல்தோ, இத்தனை நாட்கள் சும்மா இருந்துட்டு தேர்தல் காலத்தில் போராடுறாங்க, இது திட்டமிட்ட சதின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், யோக்கியர்களா நீங்கள் 4 ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, ஒவ்வொருத்தரும் வாக்குறுதி என்ன பதாகையாக கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. யாரும் சும்மா வரல. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு இந்த கவர்மெண்ட் பண்ணோம். நீங்கள் நியாயமாக என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? நீங்கள் நியாயமாக என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? 4 ஆண்டுகள் எங்களை ஏமாத்துனீங்க. 4 ஆண்டுகள் ஏமாற்றிட்டு 4 ஆண்டு விட்டுட்டு இன்றைக்கி போராடுறேன்னு ஒரு போராடுறவனை பார்த்து கேட்குறீங்களே, இந்த மனநிலை என்ன மாதிரியான மன? அப்போ நீங்கள் ஒரு ஏமாற்றத்தை பண்ணிவிட்டு, ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிவிட்டு, எனக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் தேர்தலுக்கு முன்னாடியாச்சும் இவனை நெருக்கடிக்குள்ளாக்கணும். அதுவும் அறவழியில் போராடி, அறவழி அதுதான் முக்கியம். இப்போ வரைக்கும் அவங்க அரசை புறக்கணிச்சுட்டு பேசலை, அரசின் பக்கம் நின்றுட்டு பேசுகிறாங்க. அவங்க சமூக நீதி அரசுன்னு என்டார்ஸ் பண்ணுறாங்க. இந்த அரசை திராவிட மாடல் கவர்மெண்ட்னு என்டார்ஸ் பண்ணுறாங்க. என்டார்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க? திராவிட மாடலில் நாங்கள் வீதிக்கு வரலாமா? சமூக நீதி ஆட்சியில் நாங்கள் வீதிக்கு வரலாமா? இந்த கேள்வி நியாயமானது தானே? நம்பி தானே ஓட்டு போட்டோம். நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அப்போ அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு 4 ஆண்டு என் துரோகத்தை சமாளிச்சுட்டு இருந்தியே, இன்னும் 1 ஆண்டு சமாளிச்சிருந்தேன்னா அடுத்து இன்னொரு 30 வாக்குறுதி தருவேன், ஏமாற்றுவேன் நான். இதை மறைமுகமாக சொல்ல வராங்களா? இது ஒரு ஆண்டான் மனநிலை. என்னை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. இவங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெல்லும் தமிழ் பெண்களாக இருக்கட்டும், கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லாம் பக்கா ட்ராமா. அந்த குழந்தைங்க எல்லாம் வெற்றியாளர்கள் தான், அந்த பெண்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்கெல்லாம் பலர் தோல்வி அடைஞ்சிட்டே வராங்க. நாம் பலருக்கு முகம் கொடுக்கணுமா? சிலர் வெற்றியை வச்சு பலருடைய துயரத்தை நீங்கள் மறைக்க பார்க்குறீங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தில் 4 சிறந்த மாணவர்கள் மட்டும் இருந்தால் போதுமா? குறிப்பிட்ட சில மாணவர்களை மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டா போதுமா? பள்ளிக்கூடங்கள் கேரேஜாக மாற்றுறீங்க. ஆசிரியர்களாக பள்ளியை உருவாக்கணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அரசு பள்ளிகளை மூடிட்டு இருக்கீங்க. ஆசிரியர்
ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு அமைச்சக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸே இல்லையே பள்ளிக்கூடங்கள்ல. ஆசிரியர் பணியை தவிர மற்ற எல்லா பணியும் ஒரு ஆசிரியருக்கு தரீங்க. எத்தனை சாக்ஸ் கொடுத்தோம், எத்தனை ட்ரெஸ் கொடுத்தோம், எத்தனை பேகு கொடுத்தோம், போதா குறைக்கு எஸ்ஐஆர்னாவா சென்சஸ்னாவா எல்லாத்தையும் போடுறீங்க. அவங்க நியாயமான விஷயங்கள் கேட்டால் செய்கிறதுக்கு என்ன? இன்னொன்று கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்களா இருக்கட்டும், அப்புறம் இந்த பிடி ஆசிரியர்களாக இருக்கட்டும், எத்தனை ஆண்டுகள் அவங்க வந்து குறைந்த ஊதியத்துக்கு செய்ய முடியும்? எல்லாரும் டெட்டு எழுதினவங்க, நெட்டு எழுதினவங்க, நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதியிருக்காங்க. எழுதினவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது அரசோட பொறுப்பாக இல்லையா? தேர் எலிஜிபிள். ஒரு பேராசிரியருக்கான தகுதியும் ஆசிரியருக்கான இடைநிலை ஆசிரியர் முதுநிலை ஆசிரியருக்கான தகுதி பெற்றவர்கள் ஏன் பணி மறுக்கப்படுகிறார்கள்னு கேட்குறேன். காலி பணியிடங்கள் இருக்குதே. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷன் இருக்குது. ஆசிரியர்களாக பள்ளியை நோக்கி நாம் போகிறோம். இனி மாணவர் ஆசிரியர்ன்ற இதுவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு 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 பெரிய டிவியை ஒன்று வச்சுட்டு அதுக்கு முன்னாடி மாணவர்கள் இருக்க போகிறாங்க. அந்த ஒரு கோ லேர்னிங்னு ஒன்று இருக்குங்க. வெறுமனே ஆசிரியர்கிட்ட மட்டும் நம்ம படிக்க மாட்டோம், பக்கத்தில் இருக்கிற மாணவர்கிட்ட இருந்தும் படிப்போம். பள்ளிக்கூடத்துக்கு வரணும் மாணவர், வீட்டிலேருந்து படிக்கிற கான்செப்ட் தப்பு. ஸோ இதுவெல்லாம் காலி பண்ணுறாங்க. அதெல்லாம் காலி பண்ணோன்னா நான் இந்த விஷயம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கல்வியாளர்கிட்ட பேசும்போது அவரும் சொன்னார், இந்த விஷயத்தை வெறும் நீங்கள் டீச்சர்ஸ் ப்ரோட்டஸ்ட் அவங்க சம்பளத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த இப்போ அரசு பள்ளிகளினுடைய அந்த சிஸ்டமே காணா போக இருக்கு அப்படின்ற. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு மாணவன் வந்து டீச்சர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் படிக்கிறது இல்லை, பக்கத்தில் இருக்க சக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து படிக்கிறான். இந்த மாதிரியான என்னென்ன நடைமுறைகள், அதுவும் மாணவனுடைய கல்விக்கு தேவையான நடைமுறைகள் காணா போக போகுதுன்னு. இப்போ மாதிரி பள்ளி இருக்குல்ல, அது தப்புன்றேன். ஒவ்வொரு பள்ளியும் மாதிரி பள்ளி இருக்கணும். ஆனால் ஊருக்கு ஒரு மாதிரி பள்ளி மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா பள்ளியும் காலி பண்ணக்கூடாது. இப்போ அசோக் நகர் அரசு பள்ளியை மட்டும் நீங்கள் காட்டுறீங்க. புளியந்தோப்பில் இருக்கிற அரசு பள்ளியும் ஏன் அசோக் நகர் பள்ளி மாதிரி இல்லைன்னு நான் கேட்குறேன். ஏன் அங்கே மட்டும் போயிட்டு 3000 மாணவர்கள் குவியணும்? அருகமை கல்வி அருகமை பள்ளி இருக்கணும்ல, அது இல்லையே. இங்கே எத்தனை காலி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. இப்போ அசோக் நகர் பள்ளியில் வந்து மேபி ஆசிரியர் காலி பணியிடம் இல்லாமல் இருக்கலாம். புளியந்தோப்பில் அந்த மாதிரி இருக்கா? வண்ணாரப்பேட்டையில் அந்த மாதிரி இருக்கா? காசிமேடில் அந்த மாதிரி இருக்கா? ஓட்டேரியில் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ பள்ளிக்கூடங்கள் இந்த கேரேஜாக மாறிட்டு வரதா இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த அரசாணை பயன்பாட்டில் இல்லாத ஆய்வுக்கூடங்களை நாங்கள் வந்து ஐடிஐ பயிற்சிக்காக மாற்றுவோன்றாங்க. இதுவே ஒரு ஸ்டெப்பு தானேன்றேன். பள்ளிக்கூடங்களோட நேச்சரே நீங்கள் மாற்றுறீங்களே. 18 வயசு வரைக்கும் ஒருத்தன் ஏங்க வந்து தொழிற்கல்விக்குள்ளே போகக்கூடாதுங்க. அவர் படிக்கட்டோங்க, எது வரைக்கும் படிக்கிறார் அறிவியல் படிக்கட்டும், இலக்கியம் படிக்கட்டும், இயற்பியல் படிக்கட்டும், வேதியியல் படிக்கட்டும், புவியியல் படிக்கட்டும், வரலாறு படிக்கட்டும், மொழியியல் படிக்கட்டும். இல்லை, இதனால தான் ஸ்கூலுக்கு வெளியே கூட குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு அரசு எடுக்குது. ஆனால் ஸ்கூலுக்கு உள்ளே தொழிலாளர்களை உருவாக்குற விகடனோட தலையங்கம் சொல்லக்கூடியது என்னன்னா, சிப்காட்டுக்கு இப்போ நம்மளுக்கு தொழிலாளர்கள் இல்லை. அப்போ அந்த தொழிலாளர்களை எப்படி உருவாக்குறது? கடைநிலை தொழிலாளர்கள். அவனுக்கு டெக்னாலஜிலாம் தெரிய தேவையில்லை. நான் கொடுக்குற டெக்னாலஜியை நீ யூஸ் பண்ணு. அதுக்கு உனக்கு ஒரு பேசிக் டெக்னிக்கல் இதுவும் நான் சொல்லித்தரேன். எனக்கு நீங்கள் என்ன ப்ரொஃபஷனல் ஆக்குங்கன்றேன். அதுக்கான திட்டம் இல்லையே இந்த அரசுக்கிட்ட. நீ இன்ஜினியர் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேபராருன்றாங்க. நீங்கள் நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் அவ்வளோ நல்ல ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ், நம்ம ஏன் இப்படி பாழ்படுத்தணுன்றேன். இந்த மனித வளம் உண்மையிலே மனித வளமாக இருக்கா? அப்போ நீங்கள் அந்த கல்வியாளர் சொன்னது உண்மையே தான். இது வெறும் ஆசிரியர் உடைய சம்பள பிரச்சனையோ ஊதிய பிரச்சனையோ பணி பாதுகாப்பு பிரச்சனையோ அல்ல. தூய்மை பணியாளர் போராட்டமோ பணி பிரச்சனையோ பணி பாதுகாப்போ ஊதிய பிரச்சனையோ அல்ல. அப்புறம் செவிலியர்கள் போராட்டமோ பணி பாதுகாப்போ ஊதிய பிரச்சனையோ இல்லை. தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சியை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்க. அது மக்கள் மாநகராட்சியாக இருக்கணும்னு போராடுறாங்க. செவிலியர்கள் மக்கள் மருத்துவமனையாக இருக்கணும்னு போராடுறாங்க. ஆசிரியர்கள் மக்கள் பள்ளிகளாக இருக்கணும்னு போராடுறாங்க. இது எல்லாம் மக்கள் ஸ்தாபனமாக இருக்கணும்னு போராடுறாங்க. மக்கள் நிறுவனங்களாக இருக்கணும். மாநகராட்சி மக்களுக்கான நிறுவனம் மாநகராட்சியாக இருக்கணும். மருத்துவமனை மக்களுக்கு எந்நேரமும் விலையில்லா மருத்துவம் தரக்கூடிய மருத்துவமனையாக இருக்கணும்னா அரசு செவிலியர்கள் தான் அங்கே பணி செய்யணும். கான்ட்ராக்ட் செவிலியர்களை நம்ம அனுமதிச்சோன்னா நாளைக்கு மருத்துவமனையும் மொத்தமாக கான்ட்ராக்டாக மாறும். பள்ளிக்கூடங்களில் நீங்கள் தற்காலிக ஆசிரியர் இருக்கிற வரை அந்த பள்ளிக்கூடம் என்னைக்கோ எப்பயாவது ஒரு நாள் அது பணத்துக்கு கல்வியை விற்க தான் செய்யும். அதனால தான் சொல்கிறோம், இந்த கல்விக் கொள்கை என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டும் இல்லை, ஏமாத்துது. டிஎம்கே வெறும் மொழி திணிப்பு மட்டும்தானே அந்த கல்விக் கொள்கைன்னு ஏமாத்துது. இருக்குது தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. பட் அதை தாண்டி அது கல்வியை கடைசரக்காக்குது, கமாடிஃபை பண்ணுது.
எஜுகேஷனை கமாடிஃபை பண்ணுது. அதுதானே மிகப்பெரிய பிரச்சனை. அது கல்வியை பற்றியே பேசலை. ஒரு நல்ல நாட்டினுடைய அடையாளம் அப்படிங்கிறது கல்வி, மருத்துவம், இது வந்து வியாபாரமாக ஆகாமல் இருக்கணும். அது கமாடிஃபை தான் பண்ணுது. அது எஜுகேஷனாக அது கமாடிஃபை பண்ணுது. அது வந்து அருகாமை பள்ளியை மறுக்குது. நீ வந்து ஓராசிரியர் பள்ளின்றதே இப்போ வர முடியாது. நீங்கள் எண்ணும் எழுத்தும்ன்றது என்னங்க, வெறும் அவனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு வகையில் சில ஸ்கீம்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லது போல் தெரியும். டைரெக்டாக பணம் கொடுக்குறாங்களே நல்லது தானே, அது அப்படி இல்லை. அது பின்னாடி வேற ஒரு நோக்கம் இருக்குது. அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்த்துக்கணும். இப்போ போன முறை நம்ம பேசும்போது எப்படி உலக வங்கியோடைய அந்த முதலீட்டு வந்து மாநகர பேருந்து கழகங்களை வந்து தனியார் மயமாக்கியிருக்குன்னு வந்து பேசணும். அதே உலக வங்கி தான் இங்கே கல்வியையும் மருத்துவத்தையும் தனியார் மயப்படுத்திட்டு வருது. நீங்கள் நாம் பெறக்கூடிய வங்கி கடன் என்பது அது வெறுமனே கடன் இல்லை. அவன் ஒரு மூலதனத்தோட நம்ம மூலதனத்தை அவன் எடுக்கிறான். ஆக்சுவலி இந்த விஷயத்தோடு தான் நான் பொருத்தி பார்க்கணுன்னு நினச்சேன். இப்போது தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக ஆகி இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளினுடைய மூலாதாரமாக இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து நிதி பிரச்சனை அப்படிங்கிறது. ஆனால் இங்கே 5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு இந்த ஆட்சி பீரியடில் மட்டும்ன்றது ஒரு தகவல் இருக்குது. அப்போது இந்த 5 லட்சம் கோடி என்ன ஆனது? அண்ட் நீங்கள் சொல்வது போல் உலக வங்கி இந்தந்த விஷயங்களில் என்னென்ன மாதிரியான ஒரு 5 லட்சம் கோடி உள்ள வர பார்க்குறாங்க. வெறும் வங்கி உங்களுக்கு கடன் தரலைங்க, அவன் முதலீடு. அது அவன் வந்து உங்கள் நிறுவனங்களை விலை கொடுத்து வாங்குறான். அவன் வெறும் கடன் கொடுத்துட்டு போயிட மாட்டான். தமிழ்நாடு ஆனால் வளர்ந்த மாநிலமாக இருக்குன்னு இப்போது வளர்ச்சின்றது என்னங்க? நீங்கள் இப்போ வளர்ச்சின்னா நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? வெறுமனே ஓகே, இந்த கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் நான் ஜிடிபியில் ரொம்ப வளர்ந்துட்டேன், அப்போ எனக்கு வேலை கொடு. 11.96 11 பாயிண்ட் சம்திங், if I'm not, ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க. they are telling some figures. if that is true, இப்போ அதுதான் ஃபேக்ட்னா நீ தான் வளர்ந்துட்டே இல்லை. தூய்மை பணியாளருக்கு வேலை கொடு, செவிலியர்களுக்கு வேலை கொடு, சம வேலைக்கு சம ஊதியம் கொடு. அந்த செவிலியருக்கு 18,000, இந்த முத்திரை ஸ்ரீவல்லிபுத்தூர் முத்திரை வச்ச செவிலியருக்கு வந்து 40,000. அவங்களும் அதே ஊசி தான் போடுறாங்க, இவங்களும் அதே ஊசி தான் போடுறாங்க. அவங்களும் 8 மணி நேரம், இவங்களும் 8 மணி நேரம். இன்னும் கூடுதலாக சொன்னால் அவங்க கொஞ்சம் கூடுதலாக கூட வேலை செய்கிறாங்க சில நேரங்களில். ஆனால் சம்பளம் மட்டும் ஏன் மாற்றி கொடுக்குற? 40,000 ரூபாய்க்கு ஜீவோ போட்டிருக்கிற, ஆனால் 40,000 ரூபா கொடுக்குற. இப்போ இந்த வெறுமனே இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்பிஐயில் போய்ட்டு லோன் வாங்குறீங்க சார், வீடு கட்டணும்னு லோன் வாங்குறீங்க, லேண்டை மார்க்கேஜ் பண்ணுறீங்க. நீங்கள் வீடு எந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டணும், எத்தனை மாடி கட்டணும், அதில் எவ்வளோ கமர்ஷியலாக இருக்கணும், எவ்வளோ ரெசிடென்ஷியலாக இருக்கணும்னு எஸ்பிஐ சொன்னால் நீங்கள் லோன் வாங்குவீங்களா? ஆனால் வேர்ல்டு பேங்க் கடன் கொடுத்தாங்கன்னா எந்த ஸ்கீமு கொடுக்குறானோ அந்த ஸ்கீமை அவன் தான் ஃப்ரேம் பண்ணுவான். அதில் எவ்வளவு அந்நிய முதலீடு இருக்கணும், எவ்வளவு முதலீடு இருக்கணும், நீ என்னவா என்டான்மெண்ட்டாக மக்களுக்கு தரணும், என்டான்மெண்ட் இருக்கும், அது எத்தனை சதவீதம் இருக்கணும், இத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது, எனக்கு என்ன லாபம் வரும், இதெல்லாம் தீர்மானிச்சுட்டு தான் அவன் கடன் கொடுக்குறான். இந்த ஆட்சி காலத்தில் அதிகப்படியான தனியார் மயம் நடந்திருக்கு. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஒரு கையில் நவதாராளவாதத்தையும் ஒரு கையில் சமூக நீதியையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சி நடத்த முடியாது. துலாபாரத்தில் நவதாராளவாதம் தான் மேலே ஏற்றும், நீங்கள் அதில் வாழாத்துக்கு போயிடும் சமூக நீதி. அதோட கனத்தை சமூக நீதியால் தாங்க முடியாது. ஒன்று சமூக நீதியை உயர்த்தி பிடிங்க, இல்லை நவதாராளவாதத்தை உயர்த்தி பிடிங்க. பாஜக சொல்லிட்டு செய்து நீங்கள் சொல்லாமல் செய்கிறீங்க. மீண்டும் மீண்டும் நான் உறுதியாக சொல்லலாம், தெளிவாக அறுதிட்டு சொல்கிறேன், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பொருளாதார கொள்கையில் ஒரு ஃபுல் ஸ்டாப் காமா கூட வித்தியாசம் இல்லை. ஊரக வேலை 100 நாள் வேலை வந்து வெறுமனே தலைவர் பேரோ இந்தி திணிப்பு மட்டும்தானா? அது பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? நீ ஏன் பேசலை? பாராளுமன்ற எம்பி ரவிக்குமார் தவிர வேறு யாரும் பேசலையே அதை குறித்து. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 5 லட்சம் கோடின்னு கடன் மட்டும் பார்க்கக்கூடாது, எவ்வளோ எந்தெந்த துறை எந்தெந்த அளவுக்கு தனியார் மயமாயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் எடுத்துக்கோங்க, மருத்துவமனை எடுத்துக்கோங்க, பள்ளிக்கூடங்கள் எடுத்துக்கோங்க, மாநகராட்சிகள் எடுத்துக்கோங்க, நகராட்சிகள் எடுத்துக்கோங்க, இது எல்லாம் எந்த அளவுக்கு தனியார் மயமாகி வருகிறது. இதோட நீங்கள் அந்த 5 லட்சம் கோடியை கனெக்ட் பண்ணுங்கள். அதோட கனெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு விடை கிடைக்கும். வேறு ஒன்று கடன் வந்து சும்மா கொடுக்கலாம் நமக்கு. ஸோ உலக வல்லாதிக்கம் அப்படிங்கிறது ஒரு நாட்டை தன்வயப்படுத்துறது, பொருளாதார ரீதியாக உள்ள வந்து தன்வயப்படுத்துறது. ஆமாம், நீங்கள் சிலர்லாம் வந்து நம்மளுக்கு இலவசமாக பொருளாதார ஆலோசனை கொடுத்தாங்கன்னாங்க.
என்ன ஆலோசனை கொடுத்தாங்கன்னு மேசையின் மீது வைங்க. நம்ம அதுக்கு ஒரு கமிட்டி கூட ஃபார்ம் அந்த கமிட்டி என்ன சொல்லுச்சுன்னு சொல்லுங்கள் சார், தயவு செஞ்சு சொல்லுங்கள் என்ன சொன்னாங்க அந்த கமிட்டி. அவங்க இதை தான் சொல்லியிருப்பாங்கன்றது என் நம்பிக்கை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது பற்றின புரிதல் தான் மக்களுக்கு வேணும். பார்க்கலாம் அந்த புரிதல் வருதானே. படிப்படியாக பேசுகிறோம், மக்களுக்கு போய் சேருதான்றது தான் தெரியலை. பட் கொண்டு போய் சேர்ப்போம். பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார்.